அண்ட் 2025ல சப்ஸ்டன்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கும். அண்ட் அதோடைய ஒரு அனதர் சைட் ஆஃப் ஒரு மூவியா நீங்க இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த ஷெல்ஃப் மூவி எடுத்துக்கலாம். அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் ஸ்டோரியில தான் இந்த படத்தையுமே எடுத்திருக்காங்க. இந்த ஷெல் மூவி 2024ல வெளியே வந்திருக்கு. நமக்கு தமிழ் டப்பிங்கோட இப்போ உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஓடிட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்க, நம்ம கதையில் வரணும் ஹீரோயின் ஒரு மாடலாக இருப்பாங்க. ஸோ ஒரு மிடில் ஏஜ் ஆக்ட்ரஸ். ஸோ அவங்களுக்கு அந்த கெரியர் அப்படின்றது முடிய போகிற சுச்சுவேஷன். ஸோ அழகு இல்லை, பாடி ஷேமிங்னால ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரோல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்கல அழகு இல்லாதனால. ஸோ இப்போ அதனால் வந்து ஒரு கிளினிக்கு போய் அந்த அழகை வந்து மறுபடியும் வந்து எப்படியே காப்பாற்றணும், எப்படியாச்சும் வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு கிளினிக் போகிறப்போ ஸோ அப்போ அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் என்ன, அண்ட் அப்படி அவங்க மாறின பிறகு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, அதை நம்ம ஹீரோயின் எப்படி சமாளித்தாங்க அப்படின்றதான் படத்தோட கதையே. ஓவராலாக இந்த படம் கொஞ்சம் லைட்டாக ஹாரர் ஷேட்ஸில் இருக்கிற ஒரு படம் தான். ஸோ படமும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. லேகிங் இந்த படத்தில் நிறைய இடத்துல தென்படுச்சு. ஏன்னா ஸ்லோனஸ் அப்படின்றது இந்த படத்தோட ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்பட்டமாக இருந்தது. அண்ட் ஒரு சில இடத்துல நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்ஸ்டன்ஸ் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இந்த படம் அதே மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் அவைலபிளாக இருக்குது லேண்ட்ஸ்கேப் ஓடிட்டில். அண்ட் இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் ரேட்டிங்ஸ்னா 5க்கு 2 கொடுக்கலாம்.